72ஆம் சங்கீதம் 11 முதல் 19 வரைக்கும் நாம் சேர்த்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 72ஆம் சங்கீதம் 11 முதல் 19 வரைக்கும் நாம் சேர்த்து வாசிப்போம். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். கூப்பிடுகிற எளியவரையும் உதவியற்ற சிறுமையானவரையும் அவர் விடுவிப்பார். பலவீனருக்கும் எளியவர்களுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவருடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாயிருக்கும். அவர் பிழைத்திருப்பார். ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும். அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும். என்னாலும் சுதந்திரிக்கப்படுவார். பூமியிலே மலைகளின் உச்சிகளிலே ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும். அதன் விளைவு தீபனோரை போல அசையும். பூமியின் புல்லை போல நகரத்தார் செழிப்போகுவார்கள். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் அவரை வாழ்க்கையுடையவர் என்று வாழ்த்துவார்கள். இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமென், ஆமென். உட்காருங்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இப்பொழுது நாம் சங்கீதம் 72:18 வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறார். இன்றைக்கு நாம் அதிசயங்களை செய்கிற தேவனை குறித்து அறிந்து கொள்ள இன்றைக்கு நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த ஏப்ரல் மாதத்துல 18 நாட்கள் கடந்து 19வது தினத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். கர்த்தர் 18 நாட்களும் எந்த ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் நம்மை பாதுகாத்து, நம்மை பராமரித்து, நம்மை போஷித்து, நம்மை வழிநடத்தி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பயப்பட வேண்டும். கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் உங்களுக்கு அனுகூலமாக மாற்றுவார். அவரே உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். எனவேதான் சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறார், சங்கீதம் 77:14, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. இந்த வாரத்தில் அதிசயங்களை செய்கிற தேவன் உங்களுக்கு அதிசயங்களை செய்ய போகிறார். மனம்
செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு கேள்வி கேட்கிறார். கர்த்தருடைய அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டோம். நம்முடைய உள்ளத்துல நம்பிக்கை பரந்திருக்கிறது, நம்முடைய உள்ளத்துல தைரியம் வந்திருக்கிறது. இப்பொழுது நாம் அதிசயங்களை செய்கிற தேவனை நாம் காண இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு தேவன் நமக்கு அதிசயங்களை செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஒரு 3 அல்லது 4 குறிப்புகளை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவர் நாமம் அதிசயமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு என்கிற நாமமே அதிசயத்தை உண்டாக்குகிற நாமம். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு அதிசயம் நடக்க வேண்டுமா? உன்னுடைய வாழ்க்கையில நீ அதிசயத்தை எதிர்பார்க்கிறாயா? இன்றைக்கு உனக்கு முன்பாக அதிசயங்களை செய்கிற தேவன் இருக்கிறார். அவர் சொல்லுகிறதை நாம் கவனமாய் கேட்க வேண்டும். மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உங்களுடைய அதிசயங்களை காணப்படுவேன். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படுவே. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்துல 400 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைகளாய் இருக்கிற வரைக்கும், அடிமைத்தன வீட்டில் இருந்த வரைக்கும் அதிசயங்களை செய்கிற தேவன் அவர்களில் யாருக்கும் அதிசயங்களை செய்ய முடியும். ஆனால் என்றைக்கு 25 லட்சம் இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டார்களோ அந்த நிமிஷம் முதல் அதிசயங்களை செய்கிற தேவன் அவருடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்தார். அல்லேலூயா, ஆமென். ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன? எகிப்துல இருக்கிற வரைக்கும் உனக்கு அதிசயம் நடக்கும். நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட உடனே உனக்கு அதிசயம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆண்டவரே நம்மள அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட வைக்கிறார். காரணம் என்ன? நம் வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை செய்ய வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை காண வேண்டும். இன்றைக்கு நீங்கள் யோசிக்கிறீர்கள், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் புறப்பட வேண்டும் என்றால் அது என்ன? எகிப்து என்பது அடிமைத்தன வீடு. அதிலிருந்து நாம் வெளியே புறப்பட்டு வர வேண்டும். நீங்க கேட்கலாம், எப்படிப்பட்ட அடிமைத்தனம்? பாவத்தின் அடிமைத்தனம். பாரம்பரியத்தை அனுசரிக்கிற அடிமைத்தனம்.
அப்பொழுதுதான் கர்த்தர் நமக்கு அதிசயங்களை செய்வார். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது? புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள், அசுத்தங்களை விட்டு புறப்படுங்கள். ஆமென். நான் கர்த்தர். நான் என்ன செய்ய போறேன்? என்னைக்கு நீ அசுத்தங்களை விட்டு புறப்படுகிறாயோ அன்றைக்கு நான் உன்னுடைய வாழ்க்கையில அதிசயங்களை நாம யோசிக்க கூடாது. பாவத்தையே செய்யறேன், அதிசயமும் நடக்கிறானா? நடக்க. அல்லேலூயா. நம்ம பாவத்தில் இருந்து கொண்டு அதிசயங்களை பெற்றுக்கொள்ள இயலாது. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16 முதல் 17 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 6:16 யாராவது ஒரு வாசிங்க. நீங்க 14 வாசிங்க சிஸ்டர். 14 எகிப்துல அவிசுவாசம் இருக்கு, அவநம்பிக்கை இருக்கு. அவிசுவாசிகளுடன் நாம் பிழைக்கப்படக்கூடாது. நீதிக்கு அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் இல்லை. கிறிஸ்துவுக்கும் வேலையாளுக்கும் இசைவு கிடையாது. அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கு கிடையாது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணணும்? நீ பிழைக்கப்படாம இருக்கணும், சம்பந்தம் வைக்காம இருக்கணும், ஐக்கியப்படாம இருக்கணும், அவன் பங்கு எடுக்காம இருக்கணும். இதெல்லாம் நீ செய்தினால்தான் நான் உனக்குள்ள என்ன பண்ணுவேன்? வாசம் பண்ணுவேன். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள உலாவுவேன். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்றாரு, இந்த அவிசுவாசிகளை விட்டு, அநீதியை விட்டு, இருளை விட்டு, விக்கிரகத்தை விட்டு நீ அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போ. அசுத்தமானத தொடாம இரு. அவன் நான் சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமார்த்திகளுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்றார். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிறதுக்கு முன்பாக நம்மை கர்த்தர் உறவுக்குள்ளே கொண்டு வருகிறார். நம்ம எப்படி மாற்றுறாரு? குமாரர்களும் குமார்த்திகளுமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னாகமம் 23:9 வாசிங்க. என்னாகமம் 23
என்ன சொல்றாருன்னா, கண்மலையிலிருந்து நான் பார்க்கிறேன். யார பார்க்கிறேன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாளையத்தை பார்க்கிறேன். குன்றுகளிலிருந்து இஸ்ரவேல் மக்களை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? ஜாதிகளோட அந்நிய தெய்வங்களை வழங்குகிற புற தேசத்தாரோடு கலவாமல் அதை நல்ல கவனிக்க, கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். உன்னுடைய வாழ்க்கையில நீ கலங்குறியா? கலங்கி போயிருக்கியா? ஆண்டவர் சொல்றாரு, அந்நிய ஜாதிகளோட அந்நிய மதத்தாரோட கலக்காம இரு. இஸ்ரவேல் மக்களை போல இரு. அவர்களோட அந்த ஜனங்களோட கலவாமல் இவங்க என்ன பண்ணுவாங்களா? வசனம் என்ன சொல்றது? தனியே என்ன பண்ணுவாங்க? வாசமாயிருப்பார்கள். வாசமாயிருப்பார்கள் என்ன அர்த்தம்? கர்த்தரோட கூட வாசமாயிருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நீ முதலாவது எடுக்க வேண்டிய தீர்மானம் என்னன்னா, உன்னுடைய வாழ்க்கையில இந்த வாரத்துல அதிசயங்களை காணணும்னா நீ என்ன பண்ணணும்னா, அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து வெளியே புறப்பட்டு வா. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக நீ அதிசயங்களை காண வேண்டுமானால் நீ என்ன செய்யணும்? ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம் எடுக்கணும்? நீ ஜெபிக்கிறவனாய் மாறு. அல்லேலூயா. நீ ஜெபிக்கிறவனாய். யோபு 5ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்க. யோபு 5ஆம் அதிகாரம் 8-9. யோபு ஒரு தீர்மானம் எடுக்கிறார். உடம்பெல்லாம் அழிப்பு, உடம்பெல்லாம் காயம், ஓட்டை எடுத்து சொல்லிட்டே இருக்கிறாரு. சாம்பல உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த நிலைமையில யோபு ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என்ன தீர்மானம்? நான் தேவனை நாடி, நான் தேவனை நாடி. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஏன்னா உலகத்தில் எனக்கு நியாயம் கிடைக்கல. உலக மனுஷர் என்னை பகைக்கிறார்கள், என்னை எண்ணி நகையாடுகிறார்கள், என் மேல் குற்றம் சுமத்துகிறார்கள். என்னுடைய 5 நண்பர்களும் என்னை வெறுத்து விட்டார்கள். இந்த நிலைமையில நான் என்ன செய்வேன்? தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். அல்லேலூயா. ஏன்னா அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். யாருக்கு? ஜெபிக்கிற யோபுவுக்கு, ஜெபிக்கிற உலகுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நீ இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது என்ன தீர்மானம் எடுக்கணும்? நான் என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். அல்லேலூயா. முதலாவது நான் என்ன செய்யணும்? நான் தேவனை நாட. நான் என்ன செய்யணும்? தேவனை நாடு. உனக்கு அதிசயம் நடக்குமா? உனக்கு சிஎஸ்சில வேலை கிடைக்குமா? தேவனை நாடு. அல்லேலூயா. அதிசயங்களை செய்வார். உனக்கு புதிய வாசல் திறக்கணுமா? தேவனை நாடு. ஒரு அதிசயம் நடக்கணுமா? தேவனை நாடு. அவன்
எல்லாம் உடனே நடக்கும். எனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு எல்லாம் எப்படி நடக்கணும்? சட்டு 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 நடக்கும். அவன் ஜபத்துக்கு ஜபத்தை செய்து முடிச்ச உடனே ஆண்டவர் ஏதாவது செய்தார் அப்படின்னு யோசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளை ஆனா தேவனை தேடுவதற்கு நம்ம எல்லாருக்கும் நேரமே உட்கார்ந்து கதை பேசுறதுக்கு 24 மணி நேரம், ஊர் சுத்தத்துக்கு 24 மணி நேரம் இல்லைங்களா? டிவியை கலந்து விட்டு சீரியல் மாற்றி சீரியல் பார்க்கறதுக்கு அதுக்கு நேரம். ஆனா எதுக்கு நேரம் இல்லை? தேவனை தேடுவதற்கு நேரம் இல்லை. அல்லேலூயா. அப்போ ஒருத்தர் பார்த்து கேட்கறான், ஏன் நீங்க தேவனை தேடுவதற்கு நேரம் இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னா, அப்போ சொன்ன ஆள் சொன்னாராம், ஐயா உங்களுக்கு தெரியுமா, எங்களுக்கு நெருக்கமான ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். அவரிடத்தில் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அவர் எனக்காக ஜெபம் பண்ணுவார். அவர் எனக்காக என்ன பண்ணுவாங்க? அவர் பார்த்துவார், அவர் ஜெபம் பண்ணுவார். நான் என்ன பண்ணுவேன்? நான் காட்படையெல்லாம் சுற்றி வருவேன். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம இருக்கிறோம். மற்றவங்ககிட்ட நீங்க ஜெபம் பண்ணுங்க பிரதர், நீங்க ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், நீங்க பாஸ்டர், நீங்க ஜெபம் பண்ணுங்க. மகனே நீ ஜெபம் பண்ணியா? மகளே நீ ஜெபம் பண்ணியா? ஆண்டவரை தேடியா? ஆண்டவரை தேடுறதுக்கு எவ்வளவு நேரம் செலவுபடுற? சில பேர் சுருக்கத்திலே சுருக்கமான ஜெபம் பண்ணுவாங்க. இயேசுவே அதான் ஜெபம். ஜெபம் போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிதாவாகிய தேவனே உடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா எனக்கு கீழே தரணி இருக்கும், அந்த தரணி மேலேயே முகத்தை வச்சுக்கிட்டு ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு பரட்டவுக்கு அதே சத்தம் அப்படிதான். இந்த மாதிரி ஜெபம் பண்றவங்க கிறிஸ்தவ வட்டாரத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணா உங்க வாழ்க்கையில அதிசயம் நடக்குமா? மற்றதுக்கெல்லாம் நேரம் ஓடி ஓடி வேலை செய்யுங்க. 8 மணி நேரம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்யுங்க. ஆனா கர்த்தரை தேடுற நேரம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா தேடுறது. அல்லேலூயா. ஆனா சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு? சங்கீதம் 105:4 வாசிங்க. சங்கீதம் 105:4. கர்த்தரையும் அவர் வல்லமை நாடுங்கள், அவர் சமுத்திரத்தை நித்தமும் தேடுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். கர்த்தரை நாடி தேடணும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார். சங்கீதம் 136:4 வாசிப்பாங்க. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்யுங்கள், அவர் கிருபை. நான் என்னுடைய சாட்சி சொன்னா நேரம் இல்லாத நான் சாட்சி சொல்லலை. இன்னைக்கு
பாஸ்போர்ட்டும் ஒரு ராத்திரி முழுவதும் கடப்பா என்ற இடத்தில் இருக்கிற ஒரு ஓடையில மிதந்து கொண்டிருந்தது. மிதந்து கொண்டிருந்த அந்த சர்டிபிகேட், அந்த பாஸ்போர்ட் எல்லாம் பாப்பையா என்ற ஒரு சகோதரன் கடப்பாவிலிருந்து எடுத்து அதை உலர்த்தி அதை போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சு என்னுடைய கைக்கு அந்த சர்டிபிகேட் எல்லாம் மறுபடியும் வந்தது. அந்த பாஸ்போர்ட் மாத்திரம் பாழாகிவிட்டது. ஆகவே வேறு பாஸ்போர்ட்டை எடுத்து அந்த சர்டிபிகேட்டை வைத்து நான் நல்லவேளை அந்த சர்டிபிகேட்டில் இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் வாங்கி போகவில்லை. அது அப்படியே இருந்தபடியினால நான் வெளிநாட்டுக்கு போய் அந்த இடத்துல 13 ஆண்டுகள் வேலை செய்துவிட்டு ஊழியர்களுக்கு திரும்பி வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்னன்னா, அதிகாலையில் கர்த்தரை தேடுவேன். 4 மணிக்கு எங்க வீட்டால நீங்க வந்து பாருங்க. இன்னைக்கு நாளைக்கு கூட வந்து பாருங்க. 4 மணிக்கு வந்தீங்கன்னா என்னுடைய சத்தம் கேட்கும். நிச்சயம் நான் வேணா சார் நீங்க வந்து பாருங்க. 4 மணிக்கு நாளைக்கு காலையில் வந்து பாருங்க. போதகருடைய சத்தம், ஜப சத்தம் கேட்குதா இல்லையா? ஏன்னா எனக்கு கரெக்டா நீ கூட பாருங்க, கரெக்டா 4:05 நான் எழுதுறேன். 4:05 6:30 வரைக்கும் ஜோம், 6:30 வரைக்கும் கர்த்தரை நாடிட்டேன். அப்படி நேர்னா கர்த்தருடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் நிச்சயம் நமக்கு பெரிய அதிசயங்களை செய்வார். நம்ம ஆண்டவர்கள் என்ன செய்யணும்? நம்முடைய இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றிவிட வேண்டும். இரவும் பகலும் நாம் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, ஆமென். மூன்றாவது நம்ம என்ன செய்யணும்? பலிகளை. மூன்றாவது என்ன செய்யணுங்க? பலிகளை. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கியது. அவங்க என்ன பண்ணாங்க? மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அல்லேலூயா, ஆமென், ஆமென். காரணம் என்னன்னா, சிம்சோனுடைய பிறப்பை குறித்து கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவோடு பேசினார். மனோவாவினுடைய மனைவியோடும் கர்த்தர் தெளிவுபடுத்தினார். கர்த்தருடைய அருமையானவர்களே, நாம் கர்த்தருக்கு பலி செலுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்? அதிசயம் நடக்கும். இப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர், மனோவை போல நான் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அப்ப என்ன பலி செலுத்துவது? கர்த்தருக்கு என்ன பலி செலுத்துவது? வேதத்தில் வாசிக்கிற எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க.
அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். கர்த்தருக்கு நாம் செலுத்த வேண்டிய பலி என்ன பலி? ஸ்தோத்திர பலி. ஆமென் ஆமென். அடுத்தபடியாக நம்ம என்ன பலி செலுத்துறது? ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. அப்படி இருக்க வாசிங்க சிஸ்டர். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்? இங்க ஆராதனை வருகிறீங்களா? தேவனை ஆராதிக்கிற வேளையில நீங்க என்ன செய்யணும்? அப்படியே அசையாம ஆடாம வாயை திறக்காம கையை உயர்த்தாம அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு பின்னால பார்த்துக்கிட்டு முன்னால பார்த்துக்கிட்டு அப்படி இருக்கிறோமா? இல்ல. என்ன பண்ணணும்? உங்கள் சரீரங்களை என்ன பண்ணணும்? அல்லேலூயா. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். இந்த பலிதான் முதல் பலி பார்த்தோம், ஸ்தோத்திர பலி. கவனிச்சீங்களா? இரண்டாவது பலி ஜீவ பலி. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம சரீரங்களை ஜீவ பலியா கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கும். ஆமென் அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4:6 வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:6. ஏனென்றால் நான் இப்பொழுதே பால் பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் இப்பொழுதே பால் பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். ஏன் அப்படி சொல்றாரு? கர்த்தருக்காக பாடுகளை அனுபவித்தவர் சொல்லுகிறார். நான் இப்பொழுதே பால் பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். அவர்களே, பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பான பலியை நாம் கர்த்தருக்கு செலுத்தணும். பலி செலுத்தி பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்க என்ன வாசிக்கிறீங்க தெரியல சிஸ்டர். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். இல்லையா? இன்னொரு பலி என்ன? தான தர்மம் பண்ணுவது ஒரு பலி. நன்மை செய்வது, தான தர்மம் பண்ணுவது ஒரு பலி. அந்த பலியை செலுத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கும். ஒரு அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஆமென். பிலிப்பியர் 4:18 வாசிங்க. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமாக உகந்த வழியாக எப்பாப்பிராதீத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டிருக்கிறபடியினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். அடுத்த பலி என்ன அப்படின்னா, சபையினால் அனுப்பப்பட்ட காணிக்கைகள். அது எனக்கு அதை பற்றி என்ன சொல்றாரு?
சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலி. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய ஊழியர்களுக்கு, தேவ ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்வதும் ஒரு பலி. அல்லேலூயா. இப்படிப்பட்ட பலிகளை நாம் தொடர்ந்து செலுத்தும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்வார். நீங்கள் இந்த வாரத்தில் இருப்பீங்க, அதிசயங்களை காண்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியாக லூக்கா 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 5:25. மறுபடியும் வாசிச்சுட்டு அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். யார் அப்படி செய்தது? திமிர்வாதக்காரன். திமிர்வாதக்காரனால நடக்க முடியுமா? நடக்க முடியாது. ஆனால் நடக்க முடியாதவன் எழுந்து நடந்தார். இந்த அதிசயங்களை கர்த்தர் அவருக்கு செய்வதற்கு என்ன காரணம்? ஒரே காரணம் தான். வேதம் என்ன சொல்கிறது? லூக்கா 5:20 கர்த்தர் இயேசு அந்த 4 பேருடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, ஒரு பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. திமிர்வாதக்காரன் நடக்க முடியாதவர். நடக்க முடியாத மனிதனை, திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வந்த மனிதர்கள் அவர்களுக்குள்ள இருந்துச்சு விசுவாசம். அந்த விசுவாசத்தை இயேசு பார்த்தார். இயேசு பார்த்துதான் அவர் என்ன பண்ணாரு? அதிசயம் செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிசயம் நடக்கணும்னா கர்த்தரை விசுவாசிங்க. கர்த்தரை விசுவாசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அதிசயம் நடக்கணும். கர்த்தரை சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். இவருக்கு கேட்கலாம், விசுவாசம் என்ன? விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம். நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னா எபிரேயர் 11:6 என்ன வாசிக்கிறோம்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அதுக்கு பிறகு அந்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. மார்த்தாளை பார்த்து இயேசு சொன்னார், மார்த்தாளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். மார்க் 11:24 என்ன வாசிக்கிறோம்? வாசிக்கிறேன். மார்க் 11:24. மார்க் 11:24 வாசிங்க. நீங்க விசுவாசித்தா போதும், அதிசயம் நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி இருக்கிறேன்.
3 நிமிஷம் தான் இருக்குது. ஒரே ஒரு சம்பவம். என்னுடைய 2வது மகள் இப்பொழுது கர்த்தருடைய சொந்தத்தில் இருக்கிறாள். அவளால் நடக்க முடியாது. அவளை நானும் என்னுடைய மனைவியும் தூக்கி கொண்டுதான் போவோம். அந்த மகளை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் காட்பாடியில் முடிவு செய்தோம். அந்த மகளை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் காட்பாடியில் முடிவு செய்தோம். அந்த மகளை கவனிக்க முடியாது என்று சொல்லி என்னுடைய தாயார் எங்களுக்கு கடிதம் எழுதின உடனே அந்த சமயத்தில் நாங்கள் வெளிநாட்டில் வேலை செய்திருந்தோம். வெளிநாட்டில் வேலை செய்திருக்கும் பொழுது நான் வந்து என்னுடைய மகளை இந்தியா வேலூர்லேருந்து குவைத்துக்கு கொண்டு போகிறதுக்கு விசாவுக்காக விசா ஆஃபீஸில் அப்ளிகேஷன் கொடுத்த பொழுது அந்த அதிகாரி என்னுடைய கையில் இருக்கிற அப்ளிகேஷனோடு நான் இணைத்திருந்த எல்லா ஆராய்ச்சிகள் எல்லாவற்றையும் எனக்கு எதிராக தூக்கி எறிந்து நான் கண்ணீரோடு அந்த ஆபீஸிலிருந்து வெளியே வந்தேன். ஏனென்றால் என்னுடைய நிலைமை பாஸ்டமாவுடைய நிலைமை 2 பேருடைய நிலைமையும் ரொம்ப இக்கட்டான. ஏனென்றால் நாங்கள் பிள்ளையை இனி 1 நிமிஷம் கூட தாயாரோடு வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, கவனிக்க முடியாது. அதனால குழந்தையை நாங்கள் எடுத்து போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போ என்னுடைய போதகருக்கு நான் சொன்னேன். போதகர் சொன்னாரு, மகனே நீ ஜெபம் பண்ணு, விசுவாசம். ஜெபம் பண்ணு, விசுவாசம். மறுபடியும் ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் போன உடனே தூரத்திலிருந்து அந்த ஆபீசர் வந்து குவைத் தேசத்தை சேர்ந்தவர். ஒரு 7 அடி உயரம் ஆள், திடகாத்திரமான கருப்பாள் ஆள் பார்த்தீங்க. அவர் இந்த தூரத்திலிருந்து பார்த்த உடனே கையில் இருக்கிற எல்லா பேப்பர்ஸையும் வாங்கி மறுபடியும் இருக்கா அந்த பேப்பர்ஸ் எல்லாம் தூக்கி எடுத்து நான் என்ன பண்ணேன், புரிஞ்சு எல்லா பேப்பர்ஸையும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அடிகளோட என்னுடைய போதகர் என்னுடைய கண்ணீரை பார்த்த உடனே அவர் சொன்னார், தம்பி கவலைப்படாதீங்க, நம்முடைய விசுவாசம் நிச்சயமா வெற்றி பெறும். கர்த்தர் நமக்கு அதிசயங்களை செய்வார். நடந்த காரியம் தெரியுமா? அடுத்த வியாழக்கிழமை நான் ஆபீஸ் போயிட்டு வந்த அடுத்த வியாழக்கிழமை அந்த ஆபீசர் எங்க டிபார்ட்மெண்ட் வர்றார். வியாதியஸ்தரா எப்படி வர்றாங்க சொல்லுங்க. வியாதியஸ்தரா வந்த உடனே என்னோடு வேலை செய்து கொண்டிருந்த எகிப்திய டாக்டர் என்னை பார்த்து சொன்னாரு, என் பேரை சொல்லி அவருக்கு முதுகெலும்பு எக்ஸ்ரே எடுக்கணும். நான் உள்ள நுழைஞ்சேன். டாக்டருடைய ஆபீஸ்ல அவர் உட்கார்ந்துருக்காரு. நான் உள்ள நுழைஞ்ச உடனே அவர் என்ன மறைச்சு பார்க்கிறாரு, நான் அவரை மறைச்சு 2 பேரும் ஒருத்தர் மறைச்சு பார்த்த உடனே டாக்டர் சொன்னாரு, இந்த ஆபீசர் தான் என்னுடைய மகன் கையிலிருந்து இங்க குவைக்கு வர்றதுக்கு விசாவுக்கு இவர் தான் ஹெல்ப் பண்ணார். நான் சொன்னேன், என்னுடைய மகளுக்கு இவர் உதவி செய்யல, என்னுடைய மகளுக்கு இந்த ஆபீசர் உதவி செய்ய. அதுக்கப்புறம் நான்
நான் கைப்பிடிச்சு அவரை கூட்டு போனேன். கூட்டு போய் அவரை படுக்க வச்சு அவருக்கு எக்ஸ்ரேலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபில்மெல்லாம் கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சேன். டாக்டர்கிட்ட காமிச்ச உடனே அதுக்கப்புறம் எல்லா அந்த ரிப்போர்ட் எல்லாம் கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனே அந்த ஆஃபீஸர் என்னை கூப்பிட்டு அந்த எகிப்திய டாக்டர் நிறைய கிடைக்கிறதுக்கிட்ட நிக்க வச்சுக்கிட்டு என்னை பார்த்து சொன்னாரு, இப்ப நீ வா உனக்கு விசாரிக்க. அல்லேலூயா. இப்ப நீ வா உனக்கு விசாரிக்க. நான் சொன்னேன், இன்னைக்கு 13 பேஷண்ட் இருக்குது. இந்த 13 பேஷண்ட்டுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு ஏறக்குறைய 1 மணி நேரம் செலவு, ஏறக்குறைய 20 நிமிஷம் செலவு. ஆகினால 13 பேஷண்ட்டே நான் கவனிச்சுட்டு நான் உள்ள வர முடியாது, நான் அடுத்த வாரம் வரேன். அடுத்த வாரம் அவருடைய அலுவலகத்துக்கு போனேன். போகும்போது அவர் எதிர்க்க வச்சிருந்த அந்த விசாவை வந்து என் கையில். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தர் எப்படி அதிசயம் பண்ணார் பார்த்தீங்களா? முடியாதுன்னு சொன்ன ஆளை ஏன் கைக்குள்ள கர்த்தர். அல்லேலூயா. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில கர்த்தர், இதை நான் வந்து சாட்சியா அங்க இருக்கிற சபைகளுக்கு சொல்றேன். அல்லேலூயா. அதே மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த வாரத்துல அதிசயங்களை செய்வார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. இப்பொழுது நாம் சங்கீதம் 72:12 வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாய் வாசிக்க. இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறார். இப்பொழுது நாம் 400